நல்லது. இப்போ அடையாளங்களை பற்றி பார்க்கும்போது வேதத்திலே அடையாளங்கள் இருக்கின்றன. டைபாலஜி. அடையாளங்கள் என்பன வார்த்தைகளால் வராத செயல்களால் காட்டப்படும் தீர்க்க தரிசனங்கள். நோவா எப்படி பேழையை கட்டினார், அந்த பேழை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். அந்த நோவாவின் காலத்திலே வந்த ஜலப்பிரளயம் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளம். எப்படி நோவாவை நம்பினவர்கள், நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் ஜலப்பிரளயத்துக்கு தப்பினார்களோ, அதே போல இயேசு எனும் பேழையை நம்பி இயேசுவுக்குள் பிரவேசிக்கின்றவர்கள் நியாய தீர்ப்பு எனும் ஜலப்பிரளயத்துக்கு தப்புவார்கள். இது ஒரு அடையாளம். அதுபோல ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளம், ஈசாக்கு குமாரனுக்கு அடையாளம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போனது இயேசுவை பிதாவானவர் சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்ததற்கு அடையாளம் என்று. அதே போல யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது யூதர்களும் புறஜாதிகளும் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் முக்காலத்தையும் அறிந்தவர் என்றபடியினால் ஆண்டவர் சில அடையாளங்களை அழகாக முன்வைப்பார். அந்த சம்பவங்கள் நடந்த பிறகு கடந்த காலத்தை பார்த்தால், அடடா, இதையும் அல்லவா ஆண்டவர் அடையாளமாய் முன்பு வைத்திருந்தார் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கும். அந்த வகையில் இஸ்ரவேல் ஒரு தேசமாய் அமைந்த பிறகு சவுல் அவர்களது முதல் ராஜாவாய் 40 வருடங்கள் அரசாண்டார். சவுலுக்கு பிறகு தாவீது 40 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார். 7 வருடங்கள் எப்ரோனிலும் இதர 33 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக தாவீது அரசாண்டார். தாவீதுக்கு பிறகு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் 40 வருடங்கள் அரசாண்டார். ஆனால் சாலமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிந்தது. இரண்டாய் பிரிந்த அந்த தேசம் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று பெயர் பெற்றது. வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்த முதல் ராஜாவினுடைய பெயர் யெரொபெயாம். அவன் எப்பிராயிம் கோத்திரத்தான். அப்போ யோசுவாவும் எப்பிராயிம் கோத்திரத்து ஒரு மனுஷர். தேசம் இரண்டாக பிரிந்த பிறகு வடக்கு ராஜ்யம் எப்பிராயிம் கோத்திரத்தாராலும் தெற்கு ராஜ்யம் யூதா கோத்திரத்தாராலும் ஆளப்படும் என்கின்ற அடையாளத்தையும் ஆண்டவர் யோசுவா காலேப் மூலமாய் காட்டுகிறார். யோசுவா எப்பிராயிம் கோத்திரம், காலேப் யூதா கோத்திரம். அப்போ எப்பிராயிம் கோத்திரமும் தலைவராக, யூதா கோத்திரமும் தலைவராக, அந்த இரண்டு தலைவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார்கள். இது ஒரு பெரிய அற்புதம். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட வேறு யாருமே கானான் தேசத்துக்குள் போகவில்லை. போனவர்கள் 2 பேர் தான். ஒருவர் யோசுவா, அடுத்தவர் காலேபு. யோசுவாவுக்கு 85 வயது, காலேபுக்கும் கிட்டத்தட்ட 85-90 வயது. ஆனால் அந்த 2 பேர் தவிர யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் போனவர்கள் எல்லாருமே 40 வயதுக்கு குறைந்தவர்கள். புரிகிறதோ? அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே பிறந்தவர்கள். யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். புரிகிறதா? சரி, இப்ப வாசிங்க பார்க்கலாம் 1வது வசனத்தை. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது, ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது, அதாவது ஜனங்கள் எல்லாரும் என்றால் இந்த இடத்திலே யார்? வனாந்தரத்திலே பிறந்த அத்தனை இஸ்ரவேலர்களும் யோசுவாவும் காலேபும். புரிகிறதோ?
ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே வந்து விட்டார்கள். கானான் எதற்கு அடையாளம்? பரலோகத்துக்கு அடையாளம். எகிப்து பாவ உலகத்துக்கு அடையாளம். உண்மையாக செங்கடலை நீங்கள் பார்த்தால் அது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். தண்ணீருக்குள்ளாய் அவர்கள் வந்தார்கள். பாலைவனத்தில் அவர்கள் பிரயாணித்தது இந்த உலக வாழ்க்கைக்கு அடையாளம். யோர்தான் மரணத்துக்கு அடையாளம். மரணத்துக்கு பிறகு அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நாம் பரலோகம் போவதற்குரிய அடையாளம் தான் கானான் தேசம். ஓகே. ஆனால் இப்போ அடையாள ரீதியாக ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் வந்து விட்டார்கள். ஆமாவா இல்லையா? அதாவது பரலோகத்துக்கு வந்ததற்கு அடையாளம். ஆனால் அதற்கு அடுத்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 2வது வசனத்தை வாசித்தால் அதிலே இப்படி வருகிறது. வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். நீங்கள் 5வது வசனத்தையும் வாசியுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். ஓகேயா? ஆனால் அவர்கள் புறப்பட்டதற்கு பிறகு பிறந்த யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஓகேயா? அப்படியானால் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தவர்களில் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். மற்ற யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். ஆமாவா இல்லையா? இப்போ யூதர்களை பொறுத்தவரை விருத்த சேதனம் என்றால் என்ன? அதுதான் ஒரு யூதனை யூதனாய் ஆக்குகின்ற சடங்காச்சாரம். அதுதான் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆபிரகாம் காலம் முதல் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி கொண்டதற்கு அடையாளமே விருத்த சேதனம் தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி பார்த்திருப்பீர்கள், யூதர்கள் விருத்த சேதனத்தை குறித்து பயங்கர பெருமையுடையவர்களாயிருந்தார்கள். ஆமாவா இல்லையா? புறஜாதியாரை அவர்கள் எப்படி நிந்திப்பார்கள்? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று. ஞாபகம் இருக்கிறதா? அந்த தாவீது கோலியாத்தை சந்தித்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? தாவீது, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி எங்களை சாட முடியும்? இவன் எப்படி எங்களை திட்ட முடியும்? இவன் எப்படி எங்கள் தேவனை திட்ட முடியும்? ஆமாவா இல்லையா? அப்போ விருத்த சேதனம் தான் யூதர்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை பிறந்த 8ஆம் நாளிலேயே விருத்த சேதனம் செய்து விடுவார்கள். விருத்த சேதனம் செய்யாத பிள்ளை ஆசாரியனாய் வர முடியுமா? சொல்லுங்க. நான் கேட்பதற்கு நீங்கள் ஆம் இல்லை என்று சத்தமாய் பதில் சொல்ல வேண்டும். விருத்த சேதனம் இல்லாத ஒரு யூத ஆண் பிள்ளை யூத ஆண் பிள்ளை என்று கணக்கெடுக்கப்படுமா? இல்லை. விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஆண் பிள்ளை பாஹ் மித்ஸ்வா என்று சொல்லுகின்ற அந்த நியாய பிரமாணத்தை வாசிக்க அதிகாரம் கொடுக்கப்படுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒரு லேவியன் ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் பிரதான ஆசாரியனாய் ஏற்படுத்தப்பட முடியுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க முடியுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒரு கோஹாத்திய லேவியன் ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்க முடியுமா? ஆனால் அவ்வளவும் நடந்தது. அவ்வளவும் நடந்தது. அதாவது அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் எல்லாரும் செத்த பிறகு உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். லேவியர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். பிரதான ஆசாரியன் விருத்த சேதனம் இல்லாதவன்.
நியாயப்பிரமாணத்தை வாசித்தவன் விருத்த சேதனம் இல்லாதவன். யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்னாலே நடங்கள் என்று யோசுவா கட்டளை கொடுக்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் நடுவிலே வந்து நின்ற லேவியர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விளங்குதா உங்களுக்கு? எப்படி ஏதோ ஆந்தை விழிப்பது போல விழித்து முழித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இது எவ்வளவு ஒரு பயங்கரமான விடயம் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அதாவது விருத்த சேதனம் இல்லாவிட்டால் அவனை யூதன் என்று யூதர்கள் கணக்கெடுப்பதே கிடையாது. அப்படி இருக்க விருத்த சேதனமே இல்லாதவர்களை நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வைத்தார், நியாயப்பிரமாணத்தை சுமக்க வைத்தார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற கோஹாத்தியர் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். புரியுதா? முழுக்க முழுக்க யோசுவா காலேப் தவிர யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே வந்த அத்தனை யூதர்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். இது நமக்கு தெரியாதா என்ன? தெரியும். ஆனால் எத்தனை பேர் யோசித்திருக்கிறோம் ஏன் அப்படி நடந்தது? நம்மை மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் அடையாளமாக அதை செய்தார். ஆண்டவருக்கு முடியாதா என்ன? அங்கே அபாரி மலை தொடரில் இருக்கிற நேபோ மலையின் பிஸ்கா கொடிமுடிக்கு மோசையை அழைத்து கொண்டு போய் கானான் தேசத்தை காட்டின தேவன் அங்கே வைத்து மோசேக்கு என்ன சொல்லி இருக்கலாம்? மோசே, நீ கீழே இறங்கி நீ மறைப்பதற்கு முன்பாக எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு சொல்லியிருக்கலாமா? இல்லையா? சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை. சரி, மோசே மரித்தார், மோசையை அடக்கம் பண்ணினார் ஆண்டவர். இப்போ யோசுவா தான் தலைவர். 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் யோசுவாவுக்கு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், மோசேயால் உனக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை இரவும் பகலும் நீ தியானி, மறக்காது என்றெல்லாம் சொன்னவர், இங்கேயே வைத்து இவர்களை விருத்த சேதனம் பண்ணி விட்டு நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது யோர்தானை கடந்து போங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லவில்லை? சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒருவேளை இவர்கள் யோர்தானை கடக்க முன்பு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் அவர்கள் புறஜாதிகளுக்கு அடையாளமாய் இருந்திருக்கவே மாட்டார்கள். ஆண்டவர் வேண்டுமென்றே அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு வருகிறார். உள்ளே வந்த பிறகு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிறார். ஏன் தெரியுமா? காட்டுவதற்கு விருத்த சேதனம் இல்லாதவனையும் நான் பரலோகத்துக்கு கொண்டு வருவேன். அதுதான் புறஜாதியார். பார்த்தீங்களா நான் சொல்வது? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் யூதர்களை போல மாற வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் ஜெப சால்வையாகிய தலீத்தை அணிந்து கொள்ள வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் இயேசுவை இயேசு என்று சொல்லாமல் யெஷுவா என்று சொல்ல வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமையிலே ஷபத் கொண்டாட வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் நிஜ யூதர்களை போல மாற வேண்டுமா? தேவையே இல்லை. இதுதான் பவுலுக்கும் பேதுருவுக்கும் வந்த வாக்குவாதமே. பேதுரு இதை புரிந்து கொள்ளவில்லை. பேதுரு என்னதான் இயேசுவோடு 3 வருடங்கள் இருந்தாலும் அவர் ஒரு அப்போஸ்தலனாய் வந்த பிறகு ஒரு சில விடயங்களை அவர் புரிந்து கொள்ளவில்லை. நல்ல மனுஷன், தாழ்மையான மனுஷன், எல்லாம் நல்லது. ஆனால் அவர் அந்த தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டு கூரையிலே உலாவும் பொழுது யோப்பா பட்டணத்திலே ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். 4 முனையும் கட்டப்பட்ட துப்பட்டி, அதிலே மிருகங்கள், இவற்றை அடித்து புசி என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இவர் ஆண்டவருக்கே கதை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், நான் இதையெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்? நான் யூதன், நான் கோஷர் உணவு சாப்பிடுகிறவன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தமாய் எண்ணினதை நீ பரிசுத்த குலைச்சலாய் என்ன தேவையில்லை. ஏன்? அங்கே கைசரியாவிலிருந்து செசரியாவிலிருந்து கொர்நேலியுவின் வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பேதுருவை அழைத்து கொண்டு போக. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து பேதுருவை அழைக்க வருகிறார்கள். நிச்சயம் பேதுரு போக மாட்டார். ஏன்? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்குத்தான் சுவிசேஷம் என்று நம்பிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் அதை மாற்றி
புறஜாதியானாகிய கொர்நேலியுவின் வீட்டுக்கு பேதுருவை அனுப்பினார். அப்படியும் பேதுருவுக்கு முழுக்க அந்த முழு திருப்தி வரவில்லை. அதனால் தான் பிற்காலத்தில் அவர் சிலர் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்றார். ஆனால் பவுல் போய் அவரோடு வாதாடி இல்லை, விருத்த சேதனம் தேவையில்லை என்றார். அப்போ நமக்கு 2 ஆசீர்வாதங்கள். ஒன்று, காலேப் புறஜாதியான இருந்து யூதா கோத்திரத்துக்குள்ளே அவர் வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் சென்றது நமக்கு ஒரு அடையாளம். இன்று புறஜாதியாரை போல அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் யோர்தானை கடந்து உள்ளே வந்தார்கள் என்பது விருத்த சேதனம் இல்லாத புறஜாதியார் பரலோகம் போவார்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். 3வது வசனத்தை வாசிங்கள். 5ஆம் அதிகாரம். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். அதிலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்று கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் அந்த கல்லுகளை நீங்கள் பார்த்தால் அந்த கல்லுகள் கருக்கான கல்லுகளாக இருக்கும். புரியுதா? அந்த கல்லுகளை எடுக்கும் பொழுது கையை வெட்டக்கூடிய அளவு கத்தி போல கூர்மையாக இருக்கும். அந்த இடத்திலே சில வைத்தியர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் அந்த இடத்திலே வந்து அந்த கற்களை ஆய்வு செய்த பொழுது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு பயங்கர கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அந்த இடத்திலே காணப்படுகின்ற அந்த கற்கள் மாத்திரம் தட்டு தட்டாக இருக்கும். இப்படி சும்மா அப்படி கையாலே இப்படி கலற்றி எடுக்கலாம். தட்டு தட்டு போல கத்தி போல வரும். வைத்தியர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் அந்த கற்களிலே இயற்கையாக அமைந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. அதாவது விஷ கிருமிகளை கொல்லும் அந்த ரசாயன ஆற்றல் அந்த இடத்துல இருக்கின்ற கற்களுக்கு இயற்கையாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். இது ஒரு பெரிய அற்புதம். சும்மா யோசித்து பாருங்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் 2 பேர் தான், யோசுவா, காலேப். அப்போ இத்தனை ஆண்களுக்கு இவர்கள் விருத்த சேதனம் செய்யும் போது எத்தனை கத்திகள் தேவைப்படும் யோசியுங்கள். இரும்பு கத்திகள் கிடைக்குமா? இல்லை. அப்போ கற்களை கூர்மையாக்கி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கற்களை கருக்கான கற்களை வைத்துத்தான் கருக்கான கத்திகளை உண்டாக்கினார்கள் என்று இருக்கிறது. நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி, அது தமிழிலே கருக்கான கத்திகள் என்று சொல்லும் பொழுது அது ஒழுங்காக இல்லை. ஆனால் எபிரேய மொழியிலே கல் கத்தி என்று வருகிறது. தமிழிலே கருக்கான கத்தி என்று இருக்கிறது. ஆகவே அது இரும்பாக இருக்கலாம், உலோகமாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக எபிரேய மொழியிலே கல் கத்தி என்று இருக்கிறது. அந்த கற்களை எடுத்து இந்த யோசுவா வேண்டுமானால் தனக்கு உதவியாக காலேபை வைத்துக் கொள்ளலாம், வேறு யாரையும் வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ இந்த கருக்கான கத்திகளை கற்களால் உண்டு பண்ணி விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஒரு ஆள் லட்சக்கணக்கானோருக்கு விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு கத்தி வீதம் விருத்த சேதனம் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு ஆளுக்கு விருத்த சேதனம் செய்துவிட்டு அடுத்த ஆளுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் செய்ய முடியுமோ அத்தனை செய்ய வேண்டும். அப்போ ஒரு ஆளுக்கு வெட்டி அடுத்த ஆளுக்கு வெட்டி அடுத்த ஆளுக்கு வெட்டும் பொழுது நோய் கிருமிகள் இன்ஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? யோசியுங்கள், யோசியுங்கள். எப்படி ஆண்டவர் அற்புதமான முறையிலே அந்த கற்களுக்கு இயற்கையாகவே விஷ முறிவு ரசாயனத்தை அந்த கற்களிலே உள்ளடக்கி இருக்கிறார். இன்றும் அந்த இடத்திலே இருக்கிற கற்கள் அப்படித்தான் இருக்கின்றன. விளங்குதா? அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயர் வைக்கிறார். கில்கால் என்றால் என்ன? ஒரு உருட்டப்பட்டு எகிப்தின் நுகம், எகிப்தின் அந்த பாரம், எகிப்தின் அடிமைத்துவம் உருட்டப்பட்டு விட்டது, இனி உங்களுக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஒரு தாற்பயம் அந்த இடத்தின் பெயருக்கு வருகிறது.
யோசுவா ஒரு நல்ல தாழ்மையான மனிதர், பெரிய விசுவாசி, எல்லாம் நமக்கு தெரியும். என்றாலும் அவர் ஒரு சாதாரண மனிதன், அப்படித்தானே? இப்போ அவருக்கு கொஞ்சம் வயதும் அதிகமாய், இப்போ கிட்டத்தட்ட 85 வயது அவருக்கு. 85 வயது அவருக்கு. அவர் 110 வயதிலே இறக்கிறார். விளங்குதா? 25 வருடங்கள் அவர் தலைமைத்துவம் தாங்கினார் இஸ்ரவேலர்களுக்கு. 85 வயதில் இந்த பாரிய பொறுப்பு அவருக்கு கிடைத்த பொழுது எந்த ஒரு ஆழமான மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். பயங்கரமான மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்குமா இருக்காதா? என்னதான் ஆண்டவர் அவரோடு இருந்தாலும் ஒரு பெரிய பொறுப்பு வந்தவுடன் அந்த பொறுப்போடு சேர்ந்த அந்த மன பாரம் வரும் அல்லவா? இந்த மன பாரத்தோடு அவர் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை அவர் செய்கிறார். பிறகு அதற்கு வருவோம். இப்போ இந்த பக்கத்துக்கு அவர்களை கொண்டு வந்தாகி விட்டது. வந்தவுடன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு என்று. எத்தனை நாட்கள் போயின அவர் விருத்த சேதனம் செய்வதற்கென்று நமக்கு தெரியாது. நிறைய நாள் போயிருக்கும். எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆனால் விருத்த சேதனம் எல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த கில்காலிலே இருக்கின்ற இஸ்ரவேல் பாளையத்தை பார்த்தால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எல்லாரும் கூடாரங்களுக்கு உள்ளே இருந்திருப்பார்கள், ஆமாவா இல்லையா? எல்லா ஆண்களுக்கும் 8 நாள் வயது தொடங்கி 40 வயதுடைய ஆண் வரைக்கும், 40 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் யாரும் இருக்கவில்லை. 8 நாள் ஆண் பிள்ளை தொடங்கி 40 வயதான ஆண் வரைக்கும் அத்தனை ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்திருக்கிறது என்றால் அந்த அத்தனை ஆண்களும் எங்கே இருப்பார்கள்? அவரவர் கூடாரங்களிலே இருப்பார்கள். அந்த குடும்பங்களுக்கு சொந்தமான பெண்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? அவர்களை பார்த்து கொண்டு அவர்களுக்கு உபசாரம் செய்து கொண்டிருப்பார்கள், ஆமாவா இல்லையா? அப்பா, கணவன், மகன், அண்ணன், தம்பி என்று அத்தனை ஆண்களும் விருத்த சேதனம் பண்ணி கூடாரத்தில் இருக்கும் பொழுது அந்தந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தான் சமையலிலே இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்க வேண்டும், அப்படித்தானே? இப்போ நீங்கள் பார்த்தால் 5வது அதிகாரத்திலே நீங்கள் 11வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. ஐயோ, 40 வருடங்களாக இவர்களுக்கு பெய்து கொண்டிருந்த மன்னா நின்றது என்ற தெய்வமே. நான் யோசுவாவினுடைய மனநிலையை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எல்லா கூடாரங்களுக்குள்ளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆண்கள் படுத்திருக்கிறார்கள், ஆமாவா இல்லையா? யோசிங்க. எல்லா கூடாரங்களும் அமைதியாக, ஒரு சில பிள்ளைகள் அழுது கத்தி, மற்றபடி சும்மா கற்பனை பண்ணுங்கள், அமைதியாக ஒரு யாருமே வெளியே நடமாடாமல் இருப்பார்கள். சும்மா யோசித்து பாருங்கள். இந்த அதிகாலை நேரங்களிலே இந்த பனி வந்து அப்படியே இருக்கும் பொழுது கூடாரங்கள் தெரிகிறது. பாவம், இந்த யோசுவா வந்து பார்த்திருப்பார். ஆயிரக்கணக்கான கூடாரங்கள், யாருமே நடமாட்டம் இல்லை, எல்லாரும் கூடாரங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படி இருந்து இவர்கள் தேறி வருவதற்கு முன் மன்னா வேறு பொழிவது நின்று விட்டது. ஐயோ, யோசித்து பாருங்கள். இவ்வளவு காலம் சாப்பாடை பற்றின ஒரு பயமே இருக்கவில்லை யோசுவாவுக்கு. ஏன்? 40 வருடங்களாக வாரத்துக்கு 6 நாட்கள் மன்னா விழுந்து கொண்டே இருந்தது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் 2 மடங்கு விழுந்தது, ஆமாவா இல்லையா? இப்போ மன்னா வேறு நின்று விட்டது. ஐயோ, இப்போதான் யோர்தானை கடந்து உள்ளே வந்திருக்கிறோம். எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேசமாக அடித்து
வெற்றி பெற்று ஒரு பெரிய போராட்டமே செய்ய வேண்டியிருக்கிறது. விசுவாசம் இருக்கிறது தான், ஆனால் மன்னாவும் நின்று விட்டது, எல்லாரும் முடங்கி போயிருக்கிறார்கள். யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். யோசுவா ஒரு தனி மனுஷனாக மோசேயின் பொறுப்பை எடுத்து விட்டார், ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்போ யோசுவாவுக்கு இது ஒரு புதிய அனுபவம். ஒரு முழு தேசத்தையும் யோர்தானை கடந்து கொண்டு வந்து விட்டேன், இப்போ போய் ஒவ்வொரு நாடாக அடித்து பிடிக்க வேண்டும். இங்கே இருந்து பார்ப்பதற்கு எரிகோ வேறு தெரிகிறது. இப்போ பார்த்து ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லி அத்தனை ஆண்களையும் படுக்க வைத்து விட்டார். யோசிங்க யோசிங்க, கற்பனை பண்ணுங்க. அத்தனை ஆண்களும் படுத்து விட்டார்கள். பெண்களை வைத்து பயன்படுத்த முடியாத அந்தந்த பெண்கள் அவர்கள் குடும்பத்து ஆண்களை பராமரிப்பதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் மன்னா வேறு நின்று விட்டது. யோசுவா இப்படி நடக்கிறார், அப்படி நடக்கிறார், இப்படி போறார். நல்லா பாருங்க, இப்படி போறார். மன அழுத்தத்திலே ஒருவர் இருக்கும் பொழுது அவருடைய தலை இப்போ நான் வைத்திருக்கிறது மாதிரி குனிந்திருக்குமா, இல்லாட்டி இப்படி நேரம் நிமிர்ந்திருக்குமா? குனிந்திருக்கும் இல்லையா? இப்படி இப்படி மேலே கிளை நடந்து 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 போறவர். சரியா? 13வது வசனத்தை வாசிங்க. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஹலோ, கில்காலிலே இருந்து எரிகோ நியாயமான தூரத்தில் இருக்கிறது, பார்க்க தெரிந்தாலும், பார்க்க தெரியும். இன்று கூட நீங்கள் கில்காலில் இருந்து எரிகோவை பார்த்தால் தெரியும். ஆனால் எரிகோ என்பது எதிரி நாடா இல்லையா? இவர்கள் 2 வேவுகாரர்களை அனுப்பி விவரங்களை சேர்த்து விட்டார்களா இல்லையா? நேற்று பார்த்தோமே. அப்ப வந்தவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? மதிலின் அளவு, அங்கு வாழுகின்ற ராஜாவின் வலிமை, அங்கிருக்கின்ற போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பார்கள். யோசுவாவுக்கு இதெல்லாம் தெரியும். ஆகவே கில்காலிலே இருந்து பார்ப்பதற்கு தெரியும். துணிந்து அதற்கு பக்கத்திலே தனியாய் போவாரா? யோசிங்க. போனால் என்ன நடக்கும்? மேலே அம்பு, எவனாவது ஒருவன் அம்பை விட்டால் யோசுவாவுக்கு அது பட்டு யோசுவா அந்த இடத்திலேயே செத்து போக முடியும். ஆபத்தா இல்லையா? யோசிங்க. ஆனால் இவர் இப்படி தலையை கவிழ்ந்து கவிழ்ந்து அப்படி இப்படி நடந்து போனவர் தன்னை அறியாமல் எரிகோவின் பக்கத்துக்கு வந்து விட்டார். ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து விட்டார். வந்த பிறகுதான் தலையை தூக்கி பார்க்கிறார். பாருங்க என்ன சொல்றது. எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. ஐயோ, கவனிங்க. இவர் இப்படி போனவர் ஏதோ யாரோ நிற்பது மாதிரி தெரிந்தனால் தலையை தூக்கி இப்படி பார்த்தால் யாரோ ஒரு ஆள் நிற்கிறார். நிற்கிறது ஒரு ஆணா பெண்ணா சொல்லுங்க? தெரியாதுங்காதீங்க. ஒருவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார்னா நான் சேலை கட்டின பொம்பளையா நின்றுகிட்டு இருந்துச்சு? ஆம்பளை. இவருடைய பக்கத்திலே உள்ள ஒரு ஆளாய் அந்த ஆள் இருக்கவே முடியாது. ஏன்? எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணி அவன் கூடாரத்தில் இருக்கிறான். ஆமாவா இல்லையா? காலேபா இருந்தா தெரியும். இது காலேபும் அல்ல. உருவின பட்டயம். உருவின பட்டயம், அந்த காலத்தை ஆயுதம் உருவின பட்டயம். அந்த காலத்து ஆயுதமே பட்டயம். பட்டயத்தை இடுப்பிலே சொருகி வைத்திருக்கிற ஒரு ஆளை கண்டாலே பயம் வர வேண்டும். வருமா இல்லையா? ஏனென்றால் இது எதிரிகளுடைய தேசம். இன்னும் இஸ்ரவேலர்கள் கைப்பற்றவில்லை. பார்த்தால் அந்த நபர்
பட்டயத்தை உருவி வேற வைத்திருக்கார். உருவின பட்டயத்தை எதற்கு உருவி வைத்திருப்பார்? வெங்காயம் உரிப்பதற்கா. அப்போ நானாயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீங்களாயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? டிப்ரெஷன்ல ரொம்ப மன அழுத்தத்தில் போயிட்டு இப்படி பார்த்து ஒரு ஆள் உருவின பட்டயத்தோடு நிற்கிறத பார்த்தா ஆவி ஆத்துமா சரீரம் இடம் மாறி என்ற தெய்வமேனு திரும்பி ஒரே ஓட்டம் கில்காலுக்கு ஓடணுமா இல்லையா? இவர் எந்த அளவு டிப்ரெஷன் என்றால் உறவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் ஐயோ என்ற தெய்வமே, நல்ல நேரம், இவர் நல்ல ஒரு ஆள் என்றபடியினால் சரி. இது ஒரு எரிகோ காரனா இருந்திருந்தால், இவர் போய் யோசுவா எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்றால், இவர் போய் எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க வாசிங்க, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். எப்படி இருக்குது கதை? எப்படி இருக்குது கதை? எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு எந்த எந்த மொழியிலே பேசுவது? யோசிங்க. அந்த ஆள் யார் என்றே தெரியாது. இவருக்கு தெரிந்தது எபிரேய மொழி, எகிப்திய மொழியும் கொஞ்சம் தெரியும். எகிப்திய மொழி இங்கே தெரிந்தவன் இருக்க மாட்டான் என்று தெரியும். எபிரேய மொழியும் இவர்களுக்கு தெரியாது. இவர் எப்படி கேட்டாரோ எனக்கு தெரியாது. கேட்டார். எங்க பக்கமா எதிரி எப்படி கேட்டார்னு தெரியாது, கேட்கிறார். இதை சும்மா வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கிறீர்கள். நான் வாசிக்கும் போது எனக்கு கவலையாய் இருக்கிறது. இந்த மனுஷன் எவ்வளவு ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். சும்மா யோசிங்க. கிறிஸ்தவர்களை எல்லாம் அடிக்கிறார்களாம், கிறிஸ்தவர்களை எல்லாம் கொல்லுகிறார்களாம். அப்போ இங்கே வந்து எல்லாரும் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். திடீரென நீங்கள் யாராவது காற்று வாங்குவதற்கு இந்த கதவை திறந்து வெளியாலே நடக்கிறீர்கள். அப்போ அங்கே பாதையிலே ஒரு உருவின துப்பாக்கியை வைத்துக்கொண்டு ஒருவன் நிற்கிறான். என்ன செய்வீங்க? ஐயோ அம்மா என்று பின்னங்கால் பிடரியில் பட உள்ள ஓடி வந்து சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க அந்த ஆள்கிட்ட போய் போன்ஷு மிஷு கேட்பீங்களா? அப்படி கேட்கறதா இருந்தா எந்த அளவுக்கு நீங்க டிப்ரெஷனுக்குள்ள விழுந்திருக்கிறீங்களா இருக்கும் யோசிக்க வேண்டும். அதாவது யோசுவா ஒரு சாதாரண மனுஷன். அவருக்கு ஏற்பட்ட அவருக்கு கிடைத்த புதிய பொறுப்பு, அந்த விருத்த சேதனம், மன்னா நின்றது, இதெல்லாம் சேர்த்து அவரை ஒரு குழப்பி விட்டது. அவரால் தனித்து செயல்பட முடியாத ஒரு நிலை வந்துவிட்டது. அதனால் அந்த இடத்துக்கு அவருக்கு உதவியாக வந்தது வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. இது கிறிஸ்டோபனி என்று வேத அறிஞர்களால் சொல்லப்படுகிற ஒரு விடயம். பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர் அல்ல என்கிறார். என்ன சொல்லுகிறார்? அல்ல. லோ. லோ என்றால் என்ன? நீ கேட்ட கேள்வி பிள்ளை தம்பி. நீ என்ன கேட்கிறாய்? நான் உன் பக்கமா அல்லது நான் எதிரிகள் பக்கமா என்று கேட்கிறாய். கிடையவே கிடையாது. இது என்னுடைய யுத்தம், நீங்கள் தான் என் பக்கம். விளங்குதா? கேள்வியே பிழை. அன்பானவர்களே, நமது தேவன் நம் பக்கமா என்பது கேள்வியே அல்ல. நாம் தான் தேவன் பக்கம். நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய பிரச்சனைகளே அல்ல, அது அவருடைய பிரச்சனை. நம்முடைய ஊழியம் நம்முடைய ஊழியமே அல்ல, அது அவருடைய ஊழியம். நம்முடைய சபை நம்முடைய சபையே அல்ல, அவருடைய சபை. நாம் நம்முடையவர்களே அல்ல, அவருடையவர்கள். ஆகவே நாம் தான் அவர் பக்கத்திலே இருக்கிறோம். உங்களுடைய சரீரம் இருக்கிறதே, அது கூட உங்களுடைய சரீரம் அல்ல, அதுவும் அவருடைய சரீரம்.
உங்கள் சரீரத்திலே ஒரு வியாதி இருந்தால் அது உங்கள் பிரச்சனை அல்ல, அது அவர் பிரச்சனை. உங்களுக்கு பண தேவை இருந்தால் அது உங்கள் பிரச்சனை அல்ல, அது அவர் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்றால் அது தேவை உங்களுக்கு அல்ல, அவருக்கு. ஆகவே அவர் பக்கத்திலே நாம் இருந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் அவர் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார். விளங்குதா உங்களுக்கு? அதனால் தான் சபையை பற்றி பேசும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என் சபையை நானே கட்டுவேன், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்ல யோசுவா, அல்ல. இப்போ அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். அதாவது உண்மையாக கர்த்தரின் சேனையின் அதிபதி யார்? மீகாவேல். ஆமாவா இல்லையா? மீகாவேல். ஆனால் இப்பொழுது என்ற சொல் அங்கே வருகிறது பாருங்கள். இப்பொழுது தற்காலிகமாக நான் மீகாவேலை அனுப்பாமல் நானே வந்தேன். ஏனென்றால் நீ மன அழுத்தத்திலே இருக்கிறாய். உனக்கு மீகாவேலின் உதவி சரி வராது, நானே வர வேண்டும் என்றுதான் இயேசுவே வந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமக்கு பாரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்தால் நம்மால் தாங்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போதும் அவர் நமது உதவிக்கு வருவார். நம்மை திகைக்க விட மாட்டார். திகையாதே, கலங்காதே என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தனது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் எரிகோவிலே போய் எரிகோவை கைப்பற்றுகின்ற விதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எரிகோவை கைப்பற்றுகின்ற விதத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி விடுகிறேன். எரிகோ மதில் இருக்கிறதே, அந்த எரிகோ மதில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் 26 அடி உயரமாய் இருந்திருக்கிறது. 26 அடி. புரிகிறதா? ஏற்கனவே மேட்டிலே தான் அவர்கள் அதை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த மதிலை, அந்த மேடே ஒரு 6-7 அடி இருக்கும். அதற்கும் மேலே 26 அடி என்றால் சாதாரணமாக ஒரு மனுஷனால் அதிலே ஏற முடியாத அளவு அது உயரம். அது மாத்திரமல்ல, இப்போ அந்த மதில் எப்படி செய்யப்பட்டிருந்தது என்றால், அந்த மதிலின் மேல் பகுதி கிட்டத்தட்ட அந்த சுவரிலிருந்து இந்த சுவர் வரை இந்த அகலம் இருக்கும். ஏனென்றால் ஒரே நேரம் 4 குதிரை வண்டிகள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவு அகலமானதான் மேலே. இப்போ யோசித்து பாருங்க, இப்போ இந்த 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 அகலம் இருந்தால் 4 குதிரை வண்டிகள் பிரயாணம் பண்ணலாம். 26 அடி உயரம். ஏற்கனவே 6-7 அடி மேட்டிலே இருந்து 26 அடி உயரம். அதிலே கீழ்ப்பகுதி ரொம்ப அகலமாக இருக்கும், மேல் பகுதி 4 ரதங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவு அகலமாய் இருக்கும். ஆனால் அவர்கள் எப்படி கட்டியிருந்தார்கள் என்றால், ஒருவேளை பூமி அதிர்ச்சி ஏதாவது வந்து அந்த மதில் இடிந்து உடைந்து விழுந்தால் உள்புறமாய் விழாமல் வெளிப்புறமாய் விழும் விதத்திலே சரித்து கட்டியிருந்தார்கள். புரிகிறதோ? இப்போ நான் மதில் மேலே நிற்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அந்த மதிலுக்கு அந்த சுவர் இருக்கும், தடுக்கி விழாமல் இருக்க. ஆனால் நான் அந்த எல்லையிலே அந்த ஓரத்திலே வந்து இப்படி பார்த்தால் எனக்கு மதில் தெரியாது. ஏன்? அந்த மதில் உள் பக்கத்துக்கு இப்படி கட்டப்பட்டிருக்கும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாட்கள் அந்த எரிகோ மதிலை சுற்றி வந்த பொழுது அந்த மதில் மேல் இருந்த அந்த இராணுவ வீரர்களுக்கோ யாருக்கோ கீழே இவர்கள் நடந்தது தெரியாது, பார்க்க தெரியாது. சும்மா மதிலாய் இருந்திருந்தால் அவர்கள் அம்பு எய்ய முடியும், கற்களை வீச முடியும், இவர்களை கொல்ல முடியும். ஆனால் கீழே என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவுக்கு சரித்து கட்டப்பட்டிருந்தது. 7ஆம் நாள் 7 தரம் இவர்கள் சுற்றி வந்த பிறகு காலம் ஊதி ஆண்டவரை இவர்கள் துதிக்கும் பொழுது அற்புத விதமாக அந்த மதில் உள்புறமாய் விழுந்தது.
வெளிப்புறமாய் விழுந்திருந்தால் அவர்கள் மேலே விழுந்திருக்கும். ஆனால் உள்புறமாய் விழுந்தபடியினால் தான் எரிகோ வாசிகள் குழம்பி போனார்கள், திகைத்தார்கள், ஆடி போனார்கள். இவர்களால் முடிந்தது அவர்களை போய் அடித்து நொறுக்கி வெற்றி கொள்வதற்கு. புரிகிறதா? இப்படி ஆண்டவர் அற்புதமான முறையிலே அந்த எரிகோவை ஜெயிப்பதற்கு இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்தார். சரியா? அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக யோசுவாவின் தலைமையில் அவர்கள் ஒவ்வொரு கானானிய தேசங்களாக பிடித்தார்கள். 31 ராஜாக்களை தோற்கடித்தார்கள். 64 தேசங்களை, குட்டி குட்டி தேசங்களை கைப்பற்றினார்கள். அந்த கானான் தேசத்தை சீலோ என்கின்ற இடத்திலே வைத்து யோசுவா எல்லா கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுக்கிறார். சரியோ? சரி, இப்போ நாம் யோசுவா 1வது அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே எப்படி இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்க போகிறோம். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த இடத்திலே யோசுவா எப்படி அறிமுகமாகிறார் என்று பாருங்கள். இதில் இருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை படிக்க வேண்டும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி ஒரு முழு அறிமுகத்தை கொடுக்கிறார். நூனின் குமாரன் யோசுவா, அதாவது ஒரு துரோகியின் குமாரன், ஒரு பாம்பின், ஒரு சர்ப்பத்தின் குமாரன், இன்றைக்கு மோசேயின் ஊழியக்காரனாக அவர் பரிணமிக்கிறார். இப்போ மோசே இப்பொழுது இல்லையே, ஏன் மோசேயின் ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும்? மோசே தான் இப்பொழுது இல்லையே. அப்போ மோசே இருக்கும் வரை மோசேயின் ஊழியக்காரனாய் இவர் இருந்தது பிரச்சனை இல்லை. மோசே தான் செத்து விட்டாரே, அப்போ ஏன் இவர் மோசேயின் ஊழியக்காரன் என்று இனியும் அழைக்கப்பட வேண்டும்? காலேபை ஆண்டவர் என் தாசனாகிய காலேப் என்று சொல்லிவிட்டார். காலேபே என் தாசனாகிய காலேப் என்று ஆண்டவர் சொன்னால் யோசுவாவை ஏன் சொல்லக்கூடாது? சொல்லவில்லை. அப்போ 1வது அதிகாரத்திலே மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனுக்கு சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து நீங்கள் நான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் தேசத்துக்குள் போங்கள். 3வது வசனத்தை பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதாவது யோசுவா, நான் இந்த தேசத்தை எப்படி கொடுப்பேன் என்றால், நான் மோசேக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேனே அதன்படி நான் கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பதாய் நான் மோசேக்கு சொல்லி இருக்கிறேனோ அவ்வளவை நான் உனக்கு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? தரிசனம் மோசேயினுடையது. விளங்குதா உங்களுக்கு? தரிசனம் மோசேயினுடையது. ஆண்டவர் யோசுவாவுக்கு தெளிவாய் சொல்லுகிறார், தம்பி, நீ தலைவனாய் இருக்கலாம், ஆனால் மோசேக்கு நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் உன் மூலம் செய்வேன். விளங்குதா? அப்போ யோசுவாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? மோசே இல்லாத காலத்திலும் மோசேயின் தரிசனத்துக்கு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 25 வருடங்கள் யோசுவா மோசேக்கு பிறகு ஊழியத்தை செய்தார். அந்த 25 வருடங்களும் அவர் மோசேயின் தரிசனத்துக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். அதுதான் அவருடைய ரகசியம். நீங்கள் 8வது 9வது வசனங்களை வாசித்தால் அங்கே பாருங்கள், வாசிங்க. 7வது வசனத்தில் இந்த வாசிங்கள் 9வது வசனம் வரை. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். உண்மையாக இந்த வசனங்களை இன்று கூட நாம் நமக்கு பயன்படுத்துகிறோம். அது சரி, அது நல்லது. அதாவது இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என்று முழு வேதத்தையும் குறிக்கிறதாய் நாம் அதை நிச்சயம் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் முழு வேதாகமமுமே நியாயப்பிரமாணம். ஆனால் இது ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது மோசேயினால் 5 புத்தகங்கள் மாத்திரம்தான் எழுதி யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நீ வாழ்ந்தால் பலங்கொண்டு திடமனதாய் நீ இருக்கலாம், எப்பொழுதும் நான் உன்னோடைய இருப்பேன். ஆகவே மோசே மரித்த பிறகு நமது யோசுவா அந்த மோசேயினுடைய கட்டளைகளை கொஞ்சம் கூட தவற விடாமல் அவர் செய்து அழகாக அவர் வாழ்ந்து தனது 25 வருட தனி ஊழியத்தை நிறைவு செய்து வெற்றியுள்ள ஒரு ஊழியக்காரனாக அவர் மரிக்கிறார். சரியா? சரி. ராஹாப் ஒரு எரிகோ பெண். அவள் ஒரு வேசி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவ்வளவுதான். இப்போ இன்றைக்கு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், அவள் வேசி இல்லையாம், அவள் ஒரு ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தாராம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்கீப்பர் என்று. இன்கீப்பர், இன் என்றால் ஒரு விடுதி, ஒரு விடுதியை நடத்தி கொண்டதார் என்று. தெளிவாக எபிரேய மொழியிலே அவர் ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். எரிகோவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கேவலமானவர்கள். அதிலே ராகாப் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் இந்த ராகாபினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது 10 வயதிலே இந்த இஸ்ரவேலர்களை பற்றி கேள்விப்படுகிறாள். அவர்களை பார்க்க ஆசைப்படுகிறாள். அவ்வப்போது அவர்களை குறித்த சில தகவல்கள் அந்த இடத்துக்கு வந்து போகின்றவர்களால் பேசப்பட்டது. அப்போ அவளுக்கு கொஞ்சம் 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 அந்த இஸ்ரவேலர்கள் மேலே ஒரு ஆசை, அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை வந்தது. கடைசியில் இப்பொழுது அவளுக்கு 50 வயதாகும் பொழுது அந்த 2 வேவுக்காரர்கள் எரிகோவுக்குள்ளே வந்து இவளுடைய வீட்டுக்கே வந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இவள் அவர்களை ஒழிக்கிறாள். இப்போ அந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். எரிகோ மதில் பெரிய மதில் என்று நான் சொன்னேன். அதிலே நிறைய வீடுகள் இருந்தன என்று சொன்னேன். ராகாபினுடைய வீடும் அதிலே தான் இருந்தது. ஆகவே அந்த வெளிப்பக்கத்திலே ஒரு ஜன்னல் இருந்தபடியினால் அந்த ஜன்னல் வழியாக இவர்களை வெளியே அவள் இறக்கிவிட்டாள். இவர்கள் போய்விட்டார்கள். இப்போ ஆண்டவர் ராகாப் செய்த செயலை எப்படி பார்த்தாள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இப்போ வாசிக்க நேரம் கிடையாது, நேரம் போகிறபடினால் நான் விரைவாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்கள் என்றால் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலையும் ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படித்தானே? ஆண்டவர், நன்றாய் கவனிங்கள், இது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12:3 அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது கால எல்லையை நிர்ணயித்து பேசவில்லை. ஆபிரகாமே, இயேசு வருவார், மேசியா வருவார், அதுவரையில் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் மொட்டையாக சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று. அப்போ ஆபிரகாமின் சந்ததியை இஸ்ரவேலர்களை, ஒழுங்காய் வந்தவர்களை, அதாவது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஈசாக்கின் வம்சத்தில் வந்தவர்களாக இருக்க வேண்டும்.
ஈசாக்குக்கும் பிறகு யாக்கோபின் வம்சத்திலே வந்தவர்களாக இருக்க வேண்டும். இஸ்மவேல் வம்சங்களாக இருக்க முடியாது, ஏசாவின் வம்சமாக இருக்கவும் முடியாது. அந்த மாதிரியானவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ராகாப் தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய ஆர்வத்தினால் இஸ்ரவேலை ஆசீர்வதித்து விட்டாள். உண்டா இல்லையா? 2 பேரை அவள் பாதுகாத்து விட்டாள். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ராகாபுக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று பாருங்கள். முதலாவது, ராகாபுக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் உயிர் பிச்சை கொடுக்கிறார். எரிகோவினர் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் ராகாபுக்கும் அவள் குடும்பத்துக்கும் மாத்திரம் உயிர் பிச்சை கிடைக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், அந்த ராகாப் என்பவள் ஒரு வேசி. ஒரு வேசிக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? கிடைக்காது. அதுவும் இவள் ஒரு வாலிப வேசி அல்ல. 50 வயது என்றால் காலம் கடந்தவள். இப்போ ஒரு 20-25 வேசியா இருந்தாலும் எவனாவது அப்படிப்பட்ட ஒரு வேசியை கல்யாணம் கட்டுவானா? நீங்கள் சொல்லலாம், ஏன் ஓசியா? அது ஆண்டவர் ஒரு காரணத்துக்காக கோமேரை போய் கல்யாணம் கட்டு என்று சொன்னார், அது வேறு. ஆனால் இயற்கையாக பார்த்தால் ஒரு வாலிப வேசிக்கு கூட ஒருவனும் வாழ்க்கை கொடுக்க மாட்டான். அந்த அளவு தியாகிகள் உலகத்திலே கிடையாது. இவள் 50 வயது சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்டவளை எவனாவது கல்யாணம் கட்டுவானா? ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் உயிர் பிச்சை கொடுக்கிறார். 2வது, அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறார். 3வது, அந்த மறுவாழ்வு சும்மா ஒரு ஆளை கொடுக்கவில்லை. கவனிங்கள், நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். சாதாரண விசுவாசிகளுக்கு இது தேவையில்லை என்றால், உங்களுக்கு இது தேவையில்லை என்றால் விட்டுவிடுங்கள். யூத ரபிமார் சில பேர் சில தவறான உபதேசங்களை உபதேசித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்போ கிறிஸ்தவர்களிலும் கள்ள உபதேசகர்கள் இல்லையா? அதுபோல யூத ரபிக்கள் சிலரும் கள்ள உபதேசங்கள் பண்ணுகிறார்கள். அதிலே ஒரு உபதேசம், தாவீதினுடைய அம்மா ஒரு மோவாபிய பெண், ஈசாய் ஒரு கள்ள மனைவியை, ஒரு கள்ள பெண்ணை வைத்திருந்தால் அவளுக்கும் அவருக்கும் பிறந்தவன் தான் தாவீது என்று ஒரு கள்ள உபதேசம். அது நமக்கு இங்கே தேவையில்லை, நான் சும்மா சொல்லுகிறேன். அதே போல இன்னும் ஒரு யூத ரபி கள்ள கூட்டம் உபதேசிக்கிறது, யோசுவா தானாம் ராகாபை திருமணம் செய்தார். புரியுதா? யோசுவா ராகாபை திருமணம் செய்ததாக. ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டால் தயவு செய்து அதை நம்ப வேண்டாம். ஏனென்று சொல்லுங்கள், யூதர்களுக்கு பிரிட் ஹடாசா, அதாவது புதிய ஏற்பாடு இல்லை. நமக்கு புதிய ஏற்பாடு இருக்கிறதா இல்லையா? புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது ராகாபினுடைய கணவன் யார் என்று. மத்தேயு 1:5 வாசியுங்கள். மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். அவ்வளவுதான். சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றான்? ராகாபினிடத்தில். அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது ராகாபின் கணவன் யோசுவா அல்ல, சல்மோன். இப்போ யார் அந்த சல்மோன் என்று சொல்லுகிறேன்? சல்மோன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். வாவ்! சல்மோன் எலிமெலேக்கினுடைய ஒரு அண்ணன் சரித்திரத்தின்படி. அப்போ ஆண்டவர் ராகாப் குடும்பத்துக்கு உயிர் பிச்சை கொடுத்தது மட்டுமல்ல, ராகாபுக்கு ஒரு வாழ்க்கையை மறுவாழ்வை கொடுத்தது மாத்திரமல்ல, யூதா கோத்திரமாகிய ராஜ கோத்திரம், இனி வரப்போகிற ராஜாக்கள், வரப்போகின்ற தாவீது வரப்போகின்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷனை ராகாபுக்கு கணவனாக கொடுக்கிறார்.
விளங்குதா? அந்த ராகாபினுடைய மகன் தான் போவாஸ். போவாஸை உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா? ரூத்தை திருமணம் செய்தவர். அந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளை தான் யார்? ஓபேத். அந்த ஓபேத் யாருடைய அப்பா? ஈசாயினுடைய அப்பா. ஈசா யார்? தாவீதின் அப்பா. அப்போ ஆண்டவர் ராகாபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சும்மா ஒரு மறுவாழ்வு அல்ல, யூதா கோத்திரத்து கணவன். அதுவும் சும்மா யூதா கோத்திரத்து கணவன் அல்ல, தாவீதின் வம்சத்தில் ஒரு தாயாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, தாவீதின் வழிவந்த இயேசுவுக்கே ஒரு மூதாதையராக ராகாப் இருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது எல்லாம் போதாதென்று ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலேயே ராகாபினுடைய பெயரை போட்டிருக்கிறார். இப்போ மத்தேயு 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் அது இப்படி சொல்லும்: ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று இருக்கும். 2வது வசனம் சொல்லும் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று. ஆபிரகாம் ஈசாக்கை சாராள் இடத்தில் பெற்றான் என்று வராது. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று வரும். ஈசாக்கு யாக்கோபை ரெபேக்காள் இடத்தில் பெற்றான் என்று வராது. ஆக சாராள், ரெபேக்காள் போன்ற முக்கியமானவர்களுடைய பெயரை கூட மொழியாத மத்தேயு 1ஆம் அதிகாரம் ராகாபின் பெயரை சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய கனத்தை அந்த ராகாபுக்கு கொடுக்கிறார் என்று பாருங்கள். ஏன்? இஸ்ரவேலை ஆசீர்வதித்தபடினால். அதாவது அன்பானவர்களே, 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 1வது வசனம் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார். கவனிங்க. யார் இந்த இடத்துல தவறு செய்தார்களாம்? இஸ்ரவேல் புத்திரர். ஆனால் அதனுடைய விளக்கத்தை பார்த்தால் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தப்பு செய்தான். எத்தனை பேர் தப்பு செய்தார்கள்? ஒருவன். ஆனால் அந்த வசனம் தொடங்குகிற விதமும் முடிகிற விதமும் பயங்கரமாக இருக்கிறது. தொடங்குகிற விதம் என்ன? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். முடிகிற விதம் என்ன? ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இவ்வளவுக்கும் இந்த தவறை செய்தவன் ஒருவன். என்ன தவறு? ஏற்கனவே எரிகோவை இவர்கள் பிடிக்க போகும் பொழுது, நீங்கள் வாசித்து பாருங்கள், இப்போ நமக்கு நேரம் கிடையாது. யோசுவா சொல்லுகிறார், எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார், எரிகோவுக்குள்ளே போய் நாம் அவர்களை அடித்து அவர்களை அழிக்கும் பொழுது எந்த ஒரு பொருளையும் யாரும் தொடக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அது சாபம். தங்கம், வெள்ளி, வெண்கலம் மாத்திரம் தேவனுடைய பண்டகசாலைக்கு வரும். அதுவும் உங்களுக்கு அல்ல, தேவனுடைய பொக்கிஷ பண்டகசாலைக்குள் வரும். மற்ற எந்த பொருளையும் யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி இருந்தார். இப்போ இவர்கள் எரிகோவை பிடித்து விட்டார்கள். சந்தோஷமாய் இவர்கள் நிம்மதியாய் வந்து ஓய்வு எடுக்கிறார்கள். அடுத்து ஆய் என்கின்ற ஒரு பட்டணம். அப்போ யோசுவா ஆய் பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பார்த்து வர அனுப்புகிறார். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் எல்லாரும் போக தேவையில்லை. ஏன்? அது குட்டி இடம், எரிகோ போல பெரிய இடமே கிடையாது. வெறும் 3000 பேர் போனாலே போதும் என்று 3000 பேர் போகிறார்கள். ஆனால் போனால் ஆய் பட்டணத்தை வெல்ல முடியவில்லை. அவர்கள் இவர்களை அடித்து துரத்தி இவர்களில் 36 பேர் செத்து போய் விடுகிறார்கள். பாவம், ஏனென்று தெரியாமல் 36 பேர் செத்து போனார்கள். அவர்கள் வந்து யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார்கள், ஐயோ, நாய் அடி பேய் அடி அடித்து எங்களை துரத்தி விட்டார்கள் அவர்கள் என்று.
யோசுவாவுக்கு கவலை வந்து விட்டது, என்னடா இது. அப்புறம் பார்த்தால் ஆண்டவர் நீங்கள் வாசித்து பாருங்கள், காண்பிக்கிறார். இந்த ஆகான் என்பவன் அந்த எரிகோவில் இருந்து பாபிலோனிய துப்பட்டியையும் இன்னும் சில பொக்கிஷங்களையும் களவெடுத்து தனது கூடாரத்து நடுவிலே குழி தோண்டி புதைத்து விட்டான். அவனுடைய குடும்பத்தாருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாவம், அவர்கள் என்ன செய்வார்கள்? இவன் குடும்ப தலைவன் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு எதிர்க்க முடியாமல் இருந்திருக்கும். அவர்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது தெரிந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே ஈடுபட்டார்கள், அவர்கள் மேல் கோபம் வந்தது என்று. இந்த ஆகானுடைய ஆவி இன்றைக்கு சபைகளிலே கிரியை செய்கிறது. அவனுடைய ஆவி அல்ல, அவன் செத்து போய் அவனுடைய ஆவி அல்ல. ஆனால் அன்று ஆகானை தவறு செய்ய தூண்டிய அந்த ஆவி இன்று சபைகளை நாசம் பண்ணுகிறது. ஏன் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்றால் நமக்கும் இது பொருந்தலாம் தானே? இப்போ புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அப்படி இல்லை என்று நீங்கள் சொன்னால், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலா இருக்கிறது. அனனியா சப்பீராள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவர்களா? புதிய ஏற்பாட்டை சேர்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் புதிய கிறிஸ்தவர்கள் அல்லவா? சபை தொடங்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் தானே அவர்கள் இருவரும் தவறு செய்தார்கள். ஆனால் சபை நடுவிலே அனனியா செத்து விழவில்லையா? அதற்கு பின்னாலே வந்த சப்பீரால் செத்து விழவில்லையா? ஆகவே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கோபமே படாதவர் என்று ஏன் பொய்யாய் நாம் நினைக்க வேண்டும்? சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சபை ஒரு சரீரம். பவுலடியார் மூலம் நமக்கு சொல்லுகிறார், ஒரு அங்கம் பாதிக்கப்பட்டாலும் முழு சரீரமும் வேதனைப்படும். அப்படித்தானே? ஆகவே நாம் இன்றைக்கு கவனமாய் இருக்க வேண்டும். நான் முடிக்கும் பொழுது ஒன்றை சொல்லுகிறேன். நாம் பாவம் செய்யும் பொழுது அது நம்முடைய மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மகளுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஒரு சபையை சேர்ந்தவர்களாய் இருந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசிய பாவங்களை நாம் வைத்திருந்தால் அது நமது சபையையும் பாதிக்கும், நமது குடும்பத்தையும் பாதிக்கும். இதை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். இதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த யோசுவா பாடத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.